கரூர் மாவட்டம் வெண்ணெய் மலையில இருக்கிற அருள்மிகு பாலசுப்ரமணியர் திருக்கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முன்னொரு யுகத்துல பிரம்மதேவனுக்கு தன்னுடைய படைப்பு தொழில கர்வம் தோன்றியிருக்கு. அவருக்கு பாடம் புகட்ட ஈசன் என்ன ஒரு கட்டத்துல பிரம்மனால படைக்கிற தொழில மேற்கொள்ள இயலாம போயிருக்கு. அந்த பிழையை உணர்ந்த பிரம்மன் தன் பிழை பொறுக்குமாறு ஈசன் கிட்ட வேண்டியிருக்காரு. இதற்கு தீர்வா வஞ்சி வனத்துல தவம் இயற்ற இறைவன் சொல்ல, இந்த நிலையில படைக்கும் தொழில தேவலோக பசுவான காமதேனு கிட்ட இறைவன் ஒப்படைச்சிருக்கிறாரு. தன்னால படைக்கப்பட்ட உயிரினங்கள் பசி இல்லாம வாழ்றதற்காக வெண்ணெய் மலை என குவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நின்னாலே துன்பங்கள் தொலைஞ்சு பந்த பாசத்தை ஒழிக்கிறதுக்குரிய ஞானம் பிறக்கும்ங்கிறது நம்பிக்கை. இந்த மலையில முருகப்பெருமான் பாலசுப்ரமணியரா எழுந்தருளி இருக்காரு. யோகி பகவான் அப்படின்றவர் இந்த மலையில தியானத்துல இருக்கும் போது அவருக்கு பாலசுப்ரமணியன் காட்சி கொடுத்து தன்னுடைய அருள் வெண்ணெய் மலையில இருக்கிறதா எல்லாரும் அறிய செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்காரு. முருகனுடைய அருட்கோலம் தரிசிச்ச பகவான் இத பத்தி கருவூர் அரசன் கிட்ட சொல்லியிருக்காரு. மன்னரும் முருகன் சிலையை பிரதிஷ்டை செஞ்சு கோவில் எழுப்பி இருக்காரு. சன்னதிக்கு தென்புறத்துல காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அமைச்சிருக்காரு. சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யறதும் வஸ்திரம் அணிவிக்கிறதும் நேர்த்தி கடனா நீங்க நிறைவேற்றலாம். பாலசுப்ரமணியனை நீங்க வேண்டிக்கிட்டா வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதும் நம்பிக்கைங்க.